அல்லாவின் அற்புத சக்தியை எவராலும் அறிய முடியாது. அவனுடைய படைப்பின் எண்ணிக்கையும் எவராலும் அறிய முடியாது. அதில் ஒரு படைப்புதான் மலக்குமார்கள். குரான் மற்றும் ஹதீஸின்படி மலக்குமார்கள் ஒலியால் படைக்கப்பட்டவர்கள். மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி ஹதீஸ்கள் தெளிவாக வந்துள்ளது. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், அவருக்கு 600 சிறகுகள் இருந்தது என்பதாக அஹ்மத் என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாவுடைய சிம்மாசனத்தை தூக்கிக் கொண்டு நிற்கும் ஒரு மலக்கை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, அந்த மலக்குடைய காது தொப்புளுக்கும் தோலுக்கும் இடையில் இருக்கும். காதின் தூரம் 700 வருடங்கள் பயணம் செய்யும் தூரமாகும் என்பதாக அபூதாவூதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மலக்குகள் நுண்ணிய ஒளியாலான உடல்களை கொண்டவர்கள். அவர்கள் சாப்பிடுவதும் குடிப்பதும் தூங்குவதும் இல்லை. அவர்கள் சோர்வடைவதும் இல்லை. சில நேரங்களில் அவர்கள் மாறுபட்ட ரூபங்களில் தோன்றுவார்கள். முஸ்லிம் ஹதீஸுடைய விளக்க உரையில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.